ஆகமம் என்ற சொல் சைவர்களிடையே பெரும்பாலும் வழக்கமாக இருக்கின்றது. நூல்களை சொல்லுகின்ற பொழுது கூட ஆகமம் என்று சொல்லுகின்றார்கள். கிறிஸ்தவ வேதத்தை கூட பரிசுத்த வேதாகமம் என்று தமிழிலே சொல்லுகின்றோம். அந்த ஆகமம் என்பது என்ன என்ற கேள்வி வருகின்றது. ஆகமம் ஆகினின்று அன்னிப்பாண்டால் வாழ்க என்று திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார். அன்னிப்பான் என்றால் அணுக்கமாக வருபவன் என்பது ஒரு பொருள், மற்றது அனுபவித்து அருந்துதல் என்னொரு பொருள். ஆகவே ஆகமங்களின் மூலமாக இறைவன் நெருக்கமாக வருகின்றான், எமக்கு அனுபவமாக வருகின்றான் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஆகமம் என்பது என்னவென்று கேட்டால், வேதங்களிலே சுருக்கமாக சொல்லப்பட்ட ஆன்மீக விடயங்களையும் ஆத்ம சாதனை அல்லது வழிவகைகளையும் விரிவாக எடுத்துரைப்பது ஆகமம். வேதங்களிலே அறம் பொருள் இன்பம் வீட்டை பற்றி சொல்லப்பட்டாலும் வீடு பேற்றை பற்றி சொல்லுகின்ற பகுதியை நாங்கள் உபநிடதங்கள் அல்லது வேதாந்தம் என்று சொல்லுகின்றோம். அவற்றிலே சொல்லப்பட்ட விடயங்களை விரித்து வாழ்க்கையின் நடைமுறைக்கு தேவையான வகையிலே சொல்வது ஆகமமாகும். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லையிலாதானே என்று இறைவனை சொல்லுகின்றது திருவாசகம். அளவிலா பெம்மானே என்றும் சொல்லுகின்றது. இவ்வாறு இருக்கின்ற இறையை எம்மோடு உறவாட வைக்கவும் எம்மோடு தொடர்பாட வைக்கவும் வந்த வழி வகைகளை கூறுவதே ஆகமமாகும். ஆகமங்களும் இறைவனிடமிருந்து வந்ததாகவே எமது இந்து மதம் கூறுகின்றது. மன்னு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் என்று திருவாசகன் சொல்லுகின்றது. ஆகவே ஆகமம் என்பது என்னவென்றால், இறையை அடைகின்ற வழியை, இறையோடு தொடர்புபடுகின்ற வழியை, இறையோடு உறவாடுகின்ற வழிகளை விரிவாக விலாபாரியாக விரித்து உரைப்பவை ஆகமங்களாகும். நாளாந்த வாழ்க்கையிலே நாம் கடைப்பிடிப்பதற்குரிய வழிவகைகளை கூறுவை ஆகமங்களாகும். நாம் இறைவனுடன் தொடர்பாடும் வழிகளாகிய பூசை முறைகளை கூறுவை ஆகமங்களே. நாம் இறைவனுடன் தொடர்பாடும் வழிவாகிய ஹோமங்கள் கிரியைகளை கூறுபவை ஆகமங்களே. நாம் இறைவனுடன் தொடர்பாடும் வழிவகைகளாக அமைக்கப்பட்டுள்ள ஆலய கட்டமைப்புகளை பற்றியும் ஆலயங்களிலே நாம் செய்யப்பட வேண்டிய கிரியைகள் பூசைகள் விழாக்களை பற்றியும் விரிவாக கூறுபவை ஆகமங்களே. யோக நெறியிலே அட்டாங்க யோகம் அல்லது சில ஆகமங்களிலே ஷடாங்க யோகம் என்று 6 விரிவாக பிரிக்கப்பட்ட யோகங்களை விரித்திருப்பனவும் ஆகமங்களே. இறைவனை அடைகின்ற மார்க்கங்களிலே படிநிலைகளிலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4ஐயும் குறித்து கிடைக்கின்ற 28 ஆகமங்களும் காமிகம் காரணம் முதல் வாதுளம் ஈராக கிடைக்கின்ற 28 ஆகமங்களும் ஒவ்வொரு ஆகமத்திலேயும் 4 படிநிலைகளையும் விரித்திருக்கின்றன. இந்த ஆகம பகுதிகள் ஒவ்வொன்றுமே சரியாபாதம் கிரியாபாதம் யோகபாதம் ஞானபாதம் என்ற 4 பகுதிகளை உடையவாக காணப்படுகின்றன. பல ஆகமங்களின் பல பகுதிகள் இன்று வழக்கொழிந்து விட்டாலும் பெரும்பாலான ஆகமங்களுடைய கிடைக்கப்பெறுகின்ற பகுதிகள் இந்தியாவிலே பிரெஞ்சு இண்டாலஜி இன்ஸ்டிடியூட் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனத்திலே பாண்டிச்சேரியிலே ஏட்டுச்சுவடிகளாகவும் கையெழுத்துப் பிரதிகளாகவும் பாதுகாக்கப்பட்டு வருவதோடு இன்று பதிப்பு புத்தகங்களாகவும் ஆங்கிலம் பிரெஞ்சு போன்ற மொழிகளிலே மொழிபெயர்க்கப்படுகின்ற புத்தகங்களாகவும் வெளியாக்கப்பட்டு வருகின்றதை குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த இறைவனை அடையும் வரிகளை விரித்துரைக்கின்ற நூல்கள் இந்த ஆகமங்களாகும். ஆகமங்களுடைய முடிந்த முடிவே சைவத்தில் கூறப்படுகின்றது. ஆகவே ஆகமம் என்பது அல்லது ஆகமாந்தம் அல்லது ஆகமங்களின் முடிவென்பது சைவமே ஆகும் என்று சொல்லுவார்கள். இந்த வகையிலே வேதம் என்ற பொருளுக்கு அடுத்ததாக அவற்றில் சொல்லப்பட்ட இறைவனுடன் தொடர்புறும் வழிகளை விரிவுறக் கூறி விளக்கிக் கூறி மனிதனை எமது உயிரை இறைவனுக்கு அணுக்கமாக்கி உறவாக்கி இறையே ஆகும் சீவனை சிவனாக்கும் வழியை வகைகளை கூறுவது ஆகமம் என்று கூறி இந்த ஆகமத்துக்குரிய விளக்கத்தை நிறைவு செய்து கொள்ளுகின்றோம்.